الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்று இந்த கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் ஜும்மா தொழுகைக்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய ஜும்மாவினுடைய உரையாக இஹ்ராமில் தொடங்கி ஈமானில் நிறைவு என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை அமையும். வல்ல அல்லாஹ் நம்முடைய ஈமானை பலம் பொருந்தியதாக, வலிமை மிக்கதாக, அவனிடத்திலேயே நம்மை நாம் ஒப்படைத்தப்பட்டவர்களாக வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இஸ்லாத்தினுடைய பல்வேறு கடமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்த பொழுதிலும் கூட அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களை அந்த கடமை சார்ந்தவர் என்று குறிப்பிடப்படுவது இல்லை. உதாரணமாக, ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது என்பது ஃபர்லானது, விதியானது, கடமையானது. அந்த நோன்பை முழுமையாக ஒருவர் நோற்று முடித்தாலும் அவரை சாயிம், நோன்பாளி என்று சொல்வது இல்லை. ஒருவர் ஐவேளை தொழுகையை சரியாக தொழுகிறார், சுன்னத்தான தொழுகைகளையும் தொழுகிறார், இரவிலே நின்று தஹஜ்ஜுதிலே ஈடுபடுகிறார் என்றெல்லாம் இருந்தாலும் அவரை ஒரு தொழுகையாளி, முசல்லி என்று சொல்லுவது இல்லை. அதே போன்று வசதி படைத்த ஒரு மனிதர் தன்னுடைய செல்வத்தை சரியாக கணக்கிட்டு அதை உரியவருக்கு வழங்கினாலும் கூட அவரை ஜகாத்து கொடுப்பவர் முஸக்கி என்று சொல்வது இல்லை. இப்படி பல்வேறு இபாதத்துக்கள் இருக்கிறது. எத்தனையோ இது அல்லாத இபாதத்துக்கள், உறவுகளை பேணி நடப்பது என்பது இருக்கிறது, அண்டை வீட்டார்களை பேணுவது என்ற கடமை இருக்கிறது, பாகப்பிரிவினையில் சரியாக நடக்க வேண்டும் என்பது இருக்கிறது, வியாபாரத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் அந்த முறைகளை பேணி நடப்பவர் இருக்கிறார். அவருக்கெல்லாம் ஒரு பெயரை சூட்டுவது இல்லை. ஆனால் ஹஜ்ஜு செய்தவரை மாத்திரம் ஹாஜி, ஹஜ்ஜு செய்தவர் என்று இந்த மார்க்கம் குறிப்பிடுகிறது. ஹதீதிலும் கூட ஹாஜ் என்று பெயர் வருகிறது. அந்த பெயரை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இங்கே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹஜ் என்பது நிறைவான ஈமானை தருவதற்கு வல்லமையானது, சாத்தியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது ஹஜ்ஜாக அமைந்தால் மட்டுமே, ஹஜ்ஜாக அமையும் போது மாத்திரம்தான் அது ஹாஜியாக, அல்லாஹ்விடத்திலே ஹாஜியாக, அவருடைய திருத்தூதரிடத்திலே ஹாஜியாக அவர் பார்க்கப்படுகிறார். ஒரு மனிதர்
செய்தனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து இப்படி கேட்கிறார், மா அக்தருல் ஹாஜ். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அற்புதமான ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இளமையா இருந்தாங்க, சின்ன வயசா இருந்தாங்க. அந்த காலத்திலேயே நிறைய இல்முகளை பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 100 ஹதீதுகளை ரிவாயத்து செய்த பெருமகனார் இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சஹாபி, ரொம்ப பிரியமான சஹாபி. கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன்களில் ஒருவர். அத்தகைய சிறப்பு மிக்க இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் பிந்திய காலத்துல, இப்ப அவங்க பெரிய ஆளா இருக்கிறாங்க, சின்ன வயசு இல்ல, சல்லல்லாஹு காலத்துக்கெல்லாம் பிந்திய காலத்துல பெரிய ஆளானதுக்கு பிறகு அவரிடத்திலே ஒருவர் கேட்கிறார், மா அக்தருல் ஹாஜ், என்ன ஹாஜிகள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு அதிகமாயிட்டாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. இப்ப இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, அன்றைய காலத்தில் இருந்த மாதிரி அன்னைக்கு எத்தனை லட்சம் மக்கள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். அப்ப அந்த காலத்தில் தகுந்தவாறு, இப்ப அந்த காலத்துல கூடுறாங்கன்னா அன்னைக்கு 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அவ்வளவு பேர் இல்லை, லட்சங்களை தாண்டி கோடியை நெருங்கக்கூடியதாக கூட இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? இன்னைக்கு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 200 கோடி என்றால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எத்தனை பெர்சன்ட் நீங்க பாருங்க. அந்த அரசு எத்தனை பேரை அனுமதிக்கிறது என்பதை நீங்கள் கவனியுங்கள். அதுவே அதிகம்தான், 40 லட்சம் பேர் அப்படின்ற ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நியாயமான தொகை தான் அது. ஆனால் அந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையே 1 கோடியை தொட்டு இருக்குமா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, அப்ப 1 லட்சத்தை தொட்டாலே கூட அது இன்றைய காலத்தினுடைய எண்ணிக்கை விட அதிகம், 1 லட்சம் பேர் இருந்தா. அப்ப அவ்வளவு ஹாஜிகள் அந்த இடத்திலே வந்து ஹஜ்ஜி செய்த போது அந்த மனிதர் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், மா அக்தருல் ஹாஜ், ஹாஜ்களை அதிகப்படுத்தியது எது? ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளவு ஹாஜிகள் வந்திருக்கிறார்களே. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மா அக்ஸருர் ரக் வ மா அகல்லல் ஹாஜ். என்ன அற்புதமான வார்த்தை! ஹஜ்ஜை நோக்கி வந்த பயணிகள் தான் அதிகம், ஹாஜிகள் குறைவானவர்கள் என்று குறிப்பிடுறாங்க. என்ன புரிகிறோம் சகோதரர்களே? இது ஒரு எச்சரிக்கையான வாக்கியம். இது மா அக்ஸருர் ரக்ப், பயணிகள் தான் அதிகம், ஒமா அகல்லல் ஹாஜ், ஹாஜ்களினுடைய எண்ணிக்கை குறைவானதுதான். அப்போ எல்லாருடைய ஹஜ்ஜுகளும் அங்கீகரிக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே வருகிறது இல்லையா? எனவே நம்முடைய ஈமானினுடைய நிறைவு ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஹஜ்ஜாக அமைந்தால், ஹஜ்ஜாக அமையும் போது மாத்திரம்தான் இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஹாஜிகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஹாஜிகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களை குறித்து நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்பும் போது, அல் ஹாஜ் வல் முஅ்தமிர் வஃதுல்லாஹ், ஹாஜும் உம்ராவுக்காக செல்லக்கூடிய முஅ்தமிர் இருக்கிறாரே, அவரும் யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதுக்குழு என்கிறார்கள். அப்ப ஒரு தூதுவர் இடத்திலே நாம் செய்திகளை ஒப்படைப்போம். ஒரு இடத்துல தூதுவர்கள் இடத்துல வரும்போது, ஒரு ஊரிலே அல்லது ஒரு பகுதியிலே அனர்த்தனம் ஏற்பட்டால், இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால், அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது ஒரு அரசு என்ன செய்யும்? தன்னுடைய தூதுக்குழுவை ஆய்வு செய்வதற்காக அனுப்பும். அப்ப அந்த மக்கள் அந்த தூதுக்குழு இடத்துல போய் சொல்லுவாங்க, இன்னென்ன பிரச்சனை, எங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, எங்களுடைய விவசாய பூமிகள் அழிந்து போனது, தென்னை தோப்புகள் எல்லாம் உடைந்து போனது, சிதைந்து போனது, நாங்கள் இவ்வளவு பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க. எடுத்து அரசு இடத்துல போய் என்ன செய்வாங்க? இந்த தூதுக்குழு சொல்வார்கள். அப்போ அவருக்கு எவ்வளவு ஒரு மரியாதை இருக்கும். அரசு சொல்லுகிறது, நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுங்க. ஆனால் ஒருவேளை அந்த அரசு அதை நிறைவேற்றலாம், நிறைவேற்றாமலும் போகலாம். ஆனால் அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹ் நிறைவேற்றுவான் இல்ல? தூதுக்குழுவாக அல்லாஹ் யாரை நியமிக்கிறான் என்றால் ஹாஜிகளை நியமிக்கிறான். எனவேதான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களிடத்தில் எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்வது ஏற்றமானது, சிறந்தது, மிக உன்னதமானது.
அது அல்லாஹ்விடத்திலே கபூலானதாக இருக்கும். அரஃபா திடலிலே ஒரு மனிதர் தங்கி இருக்கும் பொழுது நம்முடைய பிழைகள் மன்னிக்கப்படுமா என்று ஒருவன் எண்ணினால் அவனை விட பெரிய பாவி இல்லை என்கிறார்கள். எவ்வளவு பெரிய கருணையாளர்! இப்னுல் முன்கதிர் ரஹிமஹுல்லா என்று ஒரு பெரிய மகான் இருந்தாங்க. 33 ஹஜ்ஜுகள் செய்தாங்க. 33வது ஹஜ்ஜில அல்லாஹ்விடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. யா அல்லாஹ், முதலாவது நான் செய்த ஹஜ்ஜு எனக்குரியது, இரண்டாவது செய்த ஹஜ்ஜு என் தாய்க்குரியது, மூன்றாவது செய்த ஹஜ்ஜு என் தந்தைக்குரியது. மீதி 30 ஹஜ்ஜுகளையும் இந்த மண்ணிலே, இந்த அரஃபாவிலே வந்து யாரெல்லாம் தங்குகிறார்களோ அவர்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் என்று ஹதியா செய்யறாங்க. நீங்க ஒரு யோசிக்கிறோம், 30 ஹஜ்ஜு சரி, இந்த அரபாவில் வந்து எத்தனை கோடி பேர்கள் இது வரைக்கும் தங்கியிருப்பாங்க? அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நீங்க கணக்கிட்டு பாருங்க. கோடியான பேர் தங்கியிருப்பாங்க இல்லையா? 10 லட்சம் பேர், 15 லட்சம் பேர், 20, 25 அப்படி நீங்க கூட்டிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு லட்சத்தை நாம் கூட்டிக் கொண்டே வந்தால் 1000 வருடங்கள் கடந்திருக்கலாம். இந்த 1000 வருடங்களில் எத்தனை ஹாஜிகள் இங்க வந்திருப்பாங்க? அவ்வளவு பேருக்கு இந்த 30 பேருடைய ஹஜ்ஜினுடைய, இந்த 30 ஹஜ்ஜினுடைய நன்மையை பங்கிட்டு கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு கொசுரு. அப்படியா? நம்முடைய ஹஜ்ஜுக்கும் அவர்களுடைய ஹஜ்ஜுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய ஹஜ்ஜுக்கும் அவர்களுடைய ஹஜ்ஜுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். இப்ப வெள்ளிக்கிழமை காலையிலேயே, அதிகாலையிலேயே யார் ஜும்மாவுக்கு வருகிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து தர்மம் செய்து, அதனுடைய இறைச்சிகளை தர்மம் செய்து கொடுத்தவருக்கு சமமானவர். அப்படித்தானே? இரண்டாவது கொஞ்சம் தாமதமாக வந்தால் மாடு, ஒட்டக இறைச்சியை விட மாட்டினுடைய இறைச்சி இன்னும் குறைவாக இருக்கும். அதைவிட தாமதமாக வந்தவர் ஆட்டு இறைச்சி, அதைவிட குறைவாக இருக்கும். அதைவிட தாமதமாக வந்தவர் கோழி, அதைவிட தாமதமாக வந்தவருக்கு முட்டை, அதைவிட தாமதமாக இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால் அதைவிட தாமதமாக வந்தவர்களுக்கு முட்டை தான். ஆனா நம்ம ஸ்கூல்ல போடுற முட்டை ஒண்ணும் கிடையாது, கோசம். எனவே இதுதான் கிடைக்கும். இப்படி இருக்கும்போது இந்த இறைச்சியினுடைய அளவுதான் இங்கே கணக்கீடு. ஒட்டகத்தினுடைய இறைச்சி அதிகமாக இருக்கும். இதிலே ஒரு கேள்வி வருகிறது, நீங்கள் பாருங்கள். இந்த நேரத்தை நீங்கள் பிரித்து பார்த்தால் ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, முட்டை என்று நீங்கள் பிரித்து பார்த்தால் ஒரு பிரிவுக்கு 1.5 மணி நேரம் சராசரியாக, கொஞ்சம் கூட வரை இருக்கும், சராசரியாக 1.5 மணி நேரம் இருக்கிறது. நீங்கள் உதாரணத்திற்கு 6 மணியிலிருந்து ஆரம்பிப்போம், ஃபஜ்ர் தொழுகை முடிகிறது. 6 மணியிலிருந்து ஆரம்பித்தால் 7:30 வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகத்தினுடைய நன்மை கிடைக்கும். இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதுதான். 6 மணிக்கே ஒருவர் வந்துட்டார், அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒட்டகம். 7:30 மணி வரைக்கும் டைம் இருக்குது. 7:29க்கு வர்றார், அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒட்டகம். அப்ப 2 பேருக்கும் ஒண்ணு, நம்ம 7:29க்கே வந்துட்டு போலாமே, ஏன் 6 மணிக்கே வந்து உட்காரணும்? 7:29க்கே வந்து உட்கார்ந்து போகலாம் இல்லையா? அப்படி அல்ல, அவருக்கும் ஒட்டகம் தான், இவருக்கும் ஒட்டகம் தான். அந்த ஒட்டகத்தை அறுத்தால் அது 300 கிலோ கிடைக்கும். இது மெலிந்து போன ஒட்டகம் 100 கிலோவும் தேராது. இமாம்கள் இந்த விளக்கத்தை சொல்லுகிறார்கள். எனவே எல்லாம் ஒட்டகம் என்றால் எல்லாம் ஒட்டகம் தான். 300 கிலோவை தாண்டியதும் ஒட்டகம் தான், 100 கிலோவை தொடாததும் ஒட்டகம் தான். ஒட்டகம் கிடைக்கும், ஆனால் அந்த அளவு சவாபை பெற முடியாது. இது போல நம்ம செய்யற ஹஜ்ஜும் அந்த இப்னுல் முன்கதிர் ரஹ்மஹுல்லா செய்யற ஹஜ்ஜும் நீங்க புரிந்து கொள்ளணும். எனவே 30 ஹஜ்ஜை அவர்கள் இந்த மக்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? அன்பளிப்பாக வழங்குகிறேன். இந்த மண்ணிலே யாரெல்லாம் வந்து தங்குகிறார்களோ அவர்களுக்கு வழங்குகிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாவின் தரப்பில் இருந்து ஒரு பதில். அல்லாவின் தரப்பிலிருந்து பதில் எப்படி வரும் அப்படின்னா, நபிமார்களாக இருந்தால் வஹீன் மூலமாக வரும், மற்றவர்களாக சாலிஹீன்களாக இருந்தால் அசரீரி மூலமாக வரலாம், அல்லது இதய உதயத்தின் மூலமாக வரலாம், அல்லது நல்ல கனவின் மூலமாக வரலாம். கனவு என்பது நுபுவத்தினுடைய 46 பங்குகளில் ஒரு பங்கு என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவு என்பது நமக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு அறிவிப்பு. அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர்றதா அல்லது ஷைத்தான் புறத்திலிருந்து வருதா, அதெல்லாம் அது கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்கு. அது பெருமக்கள் சரியா நமக்கு சொல்லி தருகிறது. அர்-ருயா மினல்லாஹ் வல் ஹுல்மு மினஷ் ஷைத்தான் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியதுக்கு ருயான்னு அரபியில பேரு, ஷைத்தான் பகுதியிலிருந்து வரக்கூடியதுக்கு ஹுல்மு என்று பெயர்.
எனவே இந்த ரெண்டு பார்க்கிறதுக்கு ஒரிஜினலும் இமிடேஷனும் ஒண்ணு போல இருக்கும். சில சமயங்கள்ல ஒரிஜினலை விட இமிடேஷன் டாப்பா இருக்கும். பார்த்திருக்கிறோமா இல்லையா? இமிடேஷன் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ஆனா விலை போகாது. எனவே அது சரியான கனவா அல்லது ஷைத்தானின் கனவா என்பதெல்லாம் அதை புரிந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள், அல்லாஹ்வை நெருங்கியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதெல்லாம் எப்படி தெரியும்? அப்படிலாம் நம்ம வச்சுட்டு பேசக்கூடாது. இப்போ ஒரு மாணிக்க கல் இருக்கிறது, அதே மாதிரி ஒரு சிந்தட்டிக் இருக்கிறது. இந்த ரெண்டும் ஒண்ணு போல இருக்கிறது, ரெண்டுமே ஒன்று போல இருக்கிறது. இருக்குமா? இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களிலே அந்த மாணிக்க துறையிலே தேர்ந்தவர்கள் கண்டுபிடிப்பாங்களா இல்லையா? அதுபோன்றுதான் சூஃபிகளாக இருக்கக்கூடியவர்கள், இறை அன்பர்கள், தங்களை அர்ப்பணித்த அந்த ஆரிவீன்கள், இந்த கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளதா, இந்த அசரீரி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளதா, இந்த இல்ஹாம் என்ற இதய உதயம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளதா என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இப்னுல் முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அசரீரி முழங்குகிறது. இப்னுல் முன்கதிர் 30 ஹஜ்ஜுகளை, அது பரிசுத்தமான ஹஜ்ஜு தான், என்னுடைய அடியார்களுக்கு வழங்கிவிட்டேன் என்று நீங்கள் பெருமைப்படுகிறீர்களா? சந்தோஷிக்கிறீர்களா? நான் என்னுடைய அடியார்களுக்கு என்ன செய்து வைத்திருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் கேட்கிறான். நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? இந்த மண்ணிலே வந்து, இந்த அரஃபாவிலே வந்து யாரெல்லாம் தங்குகிறார்களோ அவர்களுடைய பிழைகளை எல்லாம் நான் பொறுத்து விட்டேன் என்று இந்த மண்ணை படைப்பதற்கு முன்னாக நான் முடிவு செய்து வைத்தேன். என்ன கருணை! அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய கருணையாளன்! எனவேதான் இதை ஈமானினுடைய நிறைவு என்கிறோம். ஹஜ் என்பதை ஈமானினுடைய நிறைவு என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ப எல்லாருக்கும் நமக்கு தெரியும், ஹஜ்ஜினுடைய சுலோகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது முக்கிய சுலோகம் எது? லப்பைக், தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பது தானே. இந்த தல்பியா என்று சொல்லக்கூடிய இந்த லப்பைக் என்றால் என்ன நம்ம விளங்குறோமா? நம்ம இஹ்ராம் கட்டுறோம், இஹ்ராம் கட்டிட்டால் லப்பைக்னு சொல்லணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். பாடமாக இருக்கும். இது நம்முடைய வாயில நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அதற்கான நன்மைகள் உண்டு. ஆனால் அந்த லப்பைக் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கணும். லப்பைக் என்பதை என்ன என்பதை விளங்கணும். நம் வீட்டிலே நான் என்னுடைய பிள்ளையை அழைக்கிறேன், இங்க வா அப்படின்னு அழைக்கிறேன். நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், எழுதிக்கிட்டு இருக்கிறேன், நாளைக்கு ஸ்கூல்ல இதுல வேலை இருக்கு, நான் எழுதி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சில சமயங்கள் நம்ம பிள்ளைகள் சொல்லலாம். மனைவியை அழைக்கிறோம், இல்ல கிச்சன்ல வேலையா இருக்கிறேன், கையில கரண்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்ல கரண்டியோட வான்னு சொன்னா அது வேற விதமா போயிடக்கூடாது. அப்ப கரண்டியோட இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் தாமதமாக வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏன் கடையிலே பணியாளராக இருக்கக்கூடிய பணியாளர்களை சற்று அழைத்த பொழுது அவர், முதலாளி என்ன வந்துடுறேன் முதலாளி, சின்ன ஒரு வேலையா இருக்க முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு அடிமையாக இருக்கக்கூடியவன், அடிமை என்பது இல்லை, அந்த அடிமைத்தனத்தை இஸ்லாம் ஒழித்து விட்டது, அழித்து விட்டது, இல்லாமல் ஆக்கிவிட்டது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய போதனைகளால், அறப்பணிகளால் அவைகளை எல்லாம் இல்லாக்கி மனிதர்கள் சமமானவர்கள், சீப்பினுடைய பற்களை போன்றவர்கள், ஏற்றத்தாழ்வு இல்லை என்றார்கள். அதன் வழியாக அடிமைத்தனத்தை ஒழித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ப ஒருத்தன் அடிமையை கூப்பிடுறான். அந்த காலத்துல அடிமை எப்படி இருப்பான் நீங்க பாருங்க, நமக்கு அந்த அனுபவம் இல்லை இல்லையா? அதனால் சொல்லி காட்டுகிறேன். ஒரு அடிமையை கூப்பிடுகிறான், அந்த அடிமையின் பேர் அம்ரு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அம்ரு என்று சொன்னால், முதலாளி இந்த வேலையா இருக்கிறேன் எஜமான், இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார். லப்பைக், வந்துட்டேன் என்பார். வர்றேங்கிறதெல்லாம் கிடையாது, வந்து விட்டேன் அப்படிங்கிறதான். ஸ்பாட்ல ஆஜராயிரும், வந்து ஓடி வரணும், என்ன வேலையும் தூக்கி தூர போட்டுட்டு எஜமான் கூப்பிட்டாங்க வரணும். இதுக்கு பெயர் தான் லப்பைக். புரிந்து கொள்கிறோமா? எல்லாருக்கும் ரப்பாக இருக்கக்கூடிய, எஜமானனாக இருக்கக்கூடிய அவனிடத்திலே இஹ்ராம் கட்டியதும் சரணடைந்து விட்டேன் ரப்பே என்று முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நிலைக்கு பெயர் தான் இஹ்ராம். இஹ்ராம் என்றால் பொதுவா ஷரியத்தினுடைய பார்வையில ஏற்கனவே சில ஹலாலாக இருக்கக்கூடியவைகளாம் ஹராமாக்கிறது. மனைவியை தொட முடியாது, ஆணாக இருந்தால் தலையை மறைக்க முடியாது, தைத்த ஆடையை அணிய முடியாது, ஷூ போட முடியாது, சாக்ஸ் போட முடியாது, செருப்புகள் தான் அணியணும். இதெல்லாம் சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறதா இல்லையா? இதுதான் ஏற்கனவே ஹலாலாக இருந்த சில ஹராமாக்கப்படுகிறது. வேற ஒண்ணும் இல்லை. நம்ம தக்பீர் தஹரீமா, தொழுகையில நம்ம தக்பீர் கட்டுறோம் இல்ல,
இதுக்கு பேரு ஹராம் தான், தஹரீம் சொல்றோம் நாம. அத்தக்பீரத்து தஹரீமா, தக்பீர் கட்டியதும் நமக்கு ஏற்கனவே ஆகுமான சில விஷயங்கள் ஆகமாக்கப்படாது, ஹராம் ஆயிடுச்சு. பேசலாமா? பேசக்கூடாது. சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. குடிக்கலாமா? குடிக்க கூடாது. எதுவும் முடியாது. நடக்கலாமா? நடக்கக்கூடாது. ஆக இந்த ஹலாலாக இருக்கக்கூடிய சிலது ஹராமாக்கப்படுகிறது என்பதுதான் அது ஷரியத்தினுடைய பார்வையில். ஆனால் இறை அன்பர்களினுடைய பார்வையில் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் நீ ஹராமாக்கி முற்றிலுமாக உன்னை நீ அல்லாஹ்விடத்தில் ஒப்படை. அப்படி ஒப்படைத்தால் அதுதான் பூரண ஹஜ்ஜு. அல்லாஹ்விடத்துல முழுமையா ஒப்படைக்கணும், தன்னை அர்ப்பணித்திடணும். எதுவும் இல்லை, ரப்பை நீ மட்டுமே, உனக்காக வேண்டிய நான் அத்தனையும் திறந்தேன், நீ தந்ததில் நீதான் தந்தது, என்னிடம் இருப்பதெல்லாம் நீ தந்தது. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். இதற்கான சில சான்றுகள், வரலாற்று குறிப்புகள் எல்லாம் நான் எடுத்து வந்தேன். அதற்கு நேரம் என்னை அனுமதிக்கவில்லை. அருமையான பெருமக்களே, எனவே ஒரு பரிசுத்தமான ஹஜ்ஜாக இருந்தால் அந்த ஹாஜிகளை வஃப்துல்லா, அல்லாஹ்வினுடைய தூதர்கள் மாத்திரமல்ல, அவர் லுயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள். ஒரு விருந்தாளி வர்றான்னா, நம்ம வீட்டில் ஏதாவது சாப்பிடுவோம், ஒரு விருந்தாளி வர்றாங்கன்னு வைங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி, எப்படி இருக்கும் சாப்பாடு? நல்லா இருக்கும் இல்ல? வளமையை விட அதிகமா இருக்கும், வெரைட்டிஸ் கூட இருக்கும், டேஸ்ட் கூட இருக்கும், பார்த்து பார்த்து செய்வோம் விருந்தாளிகள் வர்றாங்கன்னு. அப்ப நாமே இப்படி செய்யும் போது நம்முடைய ரப்பு நம்மை விருந்தாளியாக ஆக்குகிறான். அல்லாஹ்விடத்திலே நாம் விருந்தாளியாக செல்லுகிறோம். அப்படி விருந்தாளியாக செல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய விருந்து எப்படி இருக்கும்? நம்ம சாப்பிடுற நேரத்தில் இருக்கக்கூடாது. இது வேற வகையான விருந்து. அது ஆன்மீக விருந்து, அது ஆத்மீக விருந்து, ஞான விருந்து. அது அல்லாஹ்வை அறிந்து கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் அதன் வழியாக வாயிலாக நமக்கு தருகிறான் என்பதை நாம் கருத்திலே கொண்டு புனிதமான ஹஜ்ஜை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இங்கே இருப்பீர்கள். இப்போது கூட போகக்கூடிய யாரா இருக்கலாம், அல்லது போனவர்களுக்கு இந்த தகவலை நீங்கள் சொல்லலாம். என்ன சொல்ல வேண்டும் என்றால், முற்றுமாக அல்லாஹ்வுக்காக உங்களுடைய அந்த இபாதத்துகளை ஆக்கிக் கொள்ளுங்கள். நான் ஹஜ் செய்தேன் என்பது அல்ல. ஹஜ் செய்யாமலேயே பலர் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை விட சிறந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் உண்டு. ஹஜ்ஜே செய்யல, ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தையும் பெற்று. ஒரு தகவலோடு நான் நிறைவுபடுத்துவேன். செய்தனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. கனவு காண்றாங்க. 2 மலக்குகள் வானிலிருந்து இறங்குறாங்க. ஒரு மலக்கு இன்னொரு மலக்கு இடத்துல கேட்கிறாங்க, இந்த வருஷம் ஹஜ் செய்தவர்கள் எத்தனை பேர்? 6 லட்சம் பேர். எல்லாருடைய ஹஜ்ஜும் அங்கீகாரமா? இல்லை. ஒரே ஒரு நபரினுடைய ஹஜ்ஜை கொண்டு 6 லட்சம் பேரினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்தான். யார் அவர்? ஆச்சரியப்பட்டு போனார். மற்ற மலக்கு கேட்கிறாங்க, கனவுல பாக்குறாங்க. அதெல்லாம் சொல்லப்பட்ட பொழுது இன்ன பகுதியிலே, டமஸ்கஸிலே இன்ன பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர் என்று. ஆனா அவர் ஹஜ்ஜுக்கு வரல. 30 வருஷமாக செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி 30 வருஷமாக ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் 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 என்று பணத்தை சேமித்து வைத்திருக்கிறார். அந்த வருடம் தன்னை தயார்படுத்துகிறார் போகலாம் என்று. ஒரு கட்டத்தில் பக்கத்து வீட்டில் அவர்கள் பசியிலே வதங்கி வாடுகிறார்கள் என்று தெரிந்து அந்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டார். அவர் செய்தது ஹஜ்ஜி என்கிறார்கள். அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அவர் செய்தது ஹஜ்ஜு மாத்திரம் அல்ல, அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கொண்டு எல்லாருடைய ஹஜ்ஜையும் அங்கீகரித்தான் என்பதை புரிந்து கொள்வோமாக. அத்தகைய ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கி அருள்வாளிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மை யாவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.